வணக்கம் டிவிகே நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம அண்ணனோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிற விஷயம் ஒரு பக்கம் வருத்தம் அளிக்கிறதா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த நிலையில் அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அண்ணனோட ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் டைரக்டாக தளபதி மக்களோட நேரடியாக பேசுகிற மாநாட்டு மேடை மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம 2026 தேர்தலில் டிவிகே வெற்றிக்கு இந்த படம் இன்னும் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணனோட ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணா மக்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு ஓட்டு போடுவாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஜனநாயகன் என்பது வெறும் கமர்ஷியல் படம் இல்ல, அண்ணனோட கடைசியான படம். இந்த படத்துல நம்ம தலைவர் நம்ம டிவிக்கு ஐடியாலஜிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி மக்களோட அரசியல் அதிகார எதிர்ப்பு ஜனநாயக குரல் கொடுக்கிற மாதிரியும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. தேர்தலுக்கு முன்னாடி ஜனநாயகம் படம் வந்தா அரசியல் விவாதத்தை தீவிரப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சென்சார் போர்டு இஷ்யூ, நீதிமன்ற விவகாரம் எல்லாமே அண்ணனோட அரசியலுக்கு எதிராக செய்யப்பட்ட சதி அப்படின்னு மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க. அது மட்டும் இல்லாம டிவிக்கு ஆதரவாளர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த படம் மக்களோட பேசுற ஒரு குரல் அப்படின்னு, தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனா இந்த குரல் சத்தமா நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்களே, உங்களுக்கும் நம்ம தளபதியோட படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனா நல்லா இருக்குமா, இல்லை இப்போ ரிலீஸ் ஆனா நல்லா இருக்குமா, கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது மாதிரி இன்னும் தளபதி சார்ந்த அரசியல் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.